ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி விலாக். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஃபுட் கலர்ஸ் எதுவும் இல்லாமல் கேசரி எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ரவா கேசரி. நான் வந்து 1/4 கிலோ அளவு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி திராட்சை ரெண்டுத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பலூன் மாதிரி திராட்சை வந்த பிறகு வெளியில் எடுத்துட்டு அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரவாவையும் கூடவே ஃபுட் கலர் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள்தூளோட கலரில் தான், எல்லோ கலரில் தான் இந்த கேசரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். மஞ்சள்தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அப்போ தான் அந்த மஞ்சள்தூள் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சேம் அதே கடாயில் ரவா 1 டம்ளர் அளவு ரவா. ஸோ நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன்னா அதில் 2 கப்ஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து சால்ட், அதாவது எந்த ஸ்வீட் பண்ணாலும் லைட்டாக நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு சால்ட் வேண்டாம்னா நீங்கள் சால்ட் போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா பாயில் ஆனதும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவாவை எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கேசரி ரவா வந்து நல்லா வெந்து வந்துடும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக சுண்டின பிறகு அதில் வந்து சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் போடும்போது அந்த கேசரி என்ன பண்ணும், கொஞ்சம் இலகி கொடுக்கும். கூடவே ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பீங்கள்ல, அப்போவே அதில் வேணும்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வேணும்னா நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கல்யாணத்துலலாம் பண்ணுவாங்கள்ல அந்த கேசரி மாதிரி இருக்கும். நான் வந்து இதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலை, ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் மட்டும்தான் நான் இதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு முந்திரி பருப்பு திராட்சை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.